குமரி தொகுதியில் வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்துக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காங்கிரஸ் சார்பில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட விஜய் வசந்த் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற அவர் வாக்காளர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். கன்னியாகுமரி தொகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் நன்றி கூறினார். அகஸ்தீஸ்வரம் வடுக்கன் பகுதியில் பயணத்தை தொடங்கிய அவருக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாலை அணிவித்தும் வெடி வெடித்தும் பொதுமக்கள் வரவேற்றனர். புத்தளம், தெங்கம்புதூர், பிள்ளையார்புரம், ஈத்தாமொழி என பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். பயணத்தின் போது தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கோவில்களில் சாமி தரிசனமும் செய்தார். பொதுமக்களிடம் குறைகளை கேட்டும் மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். அவரை பாராளுமன்ற உறுப்பினராக அலங்கரித்து பார்த்த உங்களுக்கு முதலில் பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் விட்டு சென்ற பணியை தொடர்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று உங்களிடம் கேட்டேன். நீங்களும் பெரு ஆதரவோடு எனக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்தீர்கள். மீண்டும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது உங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டபோது மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய குரலாக பாராளுமன்றத்திலும் உங்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை நிறைவேற்ற எல்லா நடவடிக்கையும் எடுப்பேன் என்று இந்த இடத்தில் உறுதி பெற கூறுகிறேன். மீண்டும் எனக்கு வாக்களித்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார், கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KT உதயம் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.